சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணி தொங்கு தட்டுங்க. என்ன பண்றா சும்மா இருக்காது என் கை குச்சி தொப்புல வச்சுக்கோங்க. அதே பாக்கு மாதிரி போச்சு. அது போக பொண்ணுக்குது அங்க வைப்ப போறாங்க. உசாருப்பா கொண்டாடி மேல கை வைக்கிற பொண்ணு மேல வச்சு போடுறேன். ரொம்ப நேரமா புத்தி போட்டு அப்பா என்னை 10 மாதம் சொன்னதை எடுத்தேன். தாய் தந்தை என்னை மனதார வாழ்த்த வேண்டும். அப்பா சுகமோடு இருக்க வேண்டும். என்ன வாழ்த்துங்க அம்மா. நல்லா சாமி எப்பவுமே நீ நல்லாவே இருப்ப. எந்திரி எழுதிருமா. எதுக்காக சீக்கிரமா அங்க வாரியா நாலு இன்னொரு ஆளா மாரியா வந்துட்டான். மாரியா மாரியா வந்துட்டான். அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி பல மாறிக்குது பழகுது. போத வாய போடுங்கப்பா. எனக்கு எதுக்கப்பா திருமணம்னு சொல்லுங்க. திருமணம்னா எப்படிப்பா இருக்கும்? திருமணம் எப்படி இருக்குமா? வெளிநாட்டு பாச்சு தூர் தெரியாது உண்டா? திருமணம் எப்படிமா? வா நில்லு அப்படியே. நின்னுங்கடா. அப்பா என்ன சொன்னாரு? திருமணம் திருமணம் இதுதான் திருமணம். உனக்கு கல்யாணம் பண்ண போறோம். கல்யாணம் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றதாதான் அதெல்லாம் சாட்டா சொல்றாரு. அப்புறம் என்ன கேட்பேன் நான் அதெல்லாம் சொல்லி நடப்பேன் தேவையில்லை. அப்புறம் பச்சை மிளகா மாரி வண்டகாரமா பொள்ளங்காரமா பூச்சிங்க அப்பா கல்யாணம் கல்யாணம்
போ கிளம்பு உள்ள போ. சரி போயிட்டு வரமா. கோயிலுக்கு போயிட்டு வா. சரிம்மா போயிட்டு வரமா. என்னங்க கல்யாணம் பண்ண சொன்னீங்கல்ல, என் தம்பி இருக்கிறால விக்ரமன் கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. உன்னுடைய தம்பிக்கா? ஏய், உன்னுடைய தம்பிக்கா என்னுடைய மகளை கேட்கிற? அந்த குடிகார பையனுக்கு என்னுடைய மகளை கேட்கிற? உன்னுடைய தந்தை ஒரு சாராய வியாபாரி, உன்னுடைய தாய் பக்கத்துல சாக்கடை கடை போட்டுருக்கா. போனா போதும், நம்ம திருமணம் செய்து கொண்டு. உன்னுடைய தம்பி தினதாரம் குடிச்சிட்டு எங்க போறா? நாட்டு மன்னர் பாக்குறேன் நான். அதான் விட்டு குடிக்காரன் காவலமா பேசாத. சும்மா வந்து பாத்தீங்களா, அவன் தான் குடிக்கிறான், 6 பாட்டில் அடிக்கிறான், நிறைய குடிக்கிறான், ரத்தமா போகுது. ஆனா அவன் குடிக்கிறான். யாருக்காக குடிக்கிற? எங்க குடிக்கிறேன்? எல்லாம் இவங்களுக்காகத்தான் கஷ்டப்பட்டு நான் குடிக்கிறேன். ரத்தமா போதுமா குடிக்கிறான். ஆமா எங்க 6 குவாட்டருங்க, ஒரு குவாட்டர் 20 ரூபா, 6 குவாட்டர் 120 ரூபா வரைக்கும் கட்டுறான் நாடிக்கும். ஆனா பொம்பளைங்க எல்லாம் கட்ட கொண்டு நிறைய குதுமா உங்களுக்கு. வீட்டுக்காரங்க குடிச்சோன்னா ஏன்டா குடிச்சோம், எது வச்சு ஏமா சண்டை பாருங்க, ஏன் சண்டை போடுறீங்க? அதான் குடிக்கிறான். நாடு நல்லா இருக்குன்னு அவன் குடிக்கிறான். குடிச்சு வந்தா கருவாடு மீனுங்க வந்து சண்டை பாருங்க. ஆடு நல்லா இருக்கு, நீ குடிக்கிறது? ஆமா வரி துட்டுக்காரன் சொன்னேன் நான். சரி கூடு அம்மா போய் போறாங்க. ஏய், அந்த குடிகார பயலுக்கு என்னுடைய மகளை கொடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியாது? எல்லாமா வீட்டுக்காரனா அப்படித்தான் பேசுவாங்க. என்னடா இப்படி எல்லாம் பேசலாம்? அதுக்கு நான் பக்கத்து வீட்டுக்காரனா பேசுவேன். பக்கத்து வீட்டுக்கார பேசுற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். வீட்டு அப்ப எதிர் வீட்டுக்காரன் பேசுறேன். நான் என்ன சொல்றேன், இந்த ஆம்பளை இந்த அளவுக்கு பேசுறாருன்னா காரணம் இருக்கு. என்ன காரணம்? இதனால நான் கடமை கண்ணி கட்டுப்பாடு நான் வாழ்றேன் பாரு. கட்டுப்பாடு. ஆமா கடமை கண்ணு கட்டுப்பாடு. ஏன் என்ன இல்ல 3 வச்சுங்கிறியா? 3 பேர் வச்சுங்க. எச்சு போ. நான் என்ன சொல்றேன், இவர் அந்த அளவுக்கு பேசுறா அந்த பொண்ணு எப்படியாவது என் தம்பி கல்யாணம் பண்ணி வச்சாரு. அது என்ன மாதிரி போறாரு? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு செத்த நாளைக்கு பால். அது இல்ல இன்னைக்கே பால். அன்னைக்கே வச்சிருந்தாங்க, வந்தாலும் கிட நிக்க மாட்டேன். சரிப்பா நீ உனக்கு தெரியாதா? நான் தேடிதான். சரி, அதனால இந்த ஆளு என் தம்பிக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்றாரு. இவ்வளவு நல்லா வளர்த்துலாம் வேஸ்ட் போயிடுச்சு. ஐயோ நான் சும்மா விட மாட்டேன். மோசமானவங்கள முக்கியமானவன் நான். ஏன்னு கேளு, நான் பாக்கிறதுக்கு தான் பொம்பளை பச்சை பொறுக்கி காஞ்சா பொறுக்க மாட்டேன். பச்சாதான் பொறுக்கா திரும்ப மட்டும் பொறி பாய் மாதிரி போச்சு. அவன் வெறுப்பாரு ஆமா. அதனால இந்த ஆளு பேசிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு மூலையில உட்காந்து அழுவுறவ நான் கிடையாது. பெண்டானே சாப்பிட்டா இருப்பேன் நினைக்காது. நான் கொஞ்சம் ரகடான ஆளு. அதெல்லாம் இல்ல சாமி, இவருல பேசிட்டு போயிட்டாரு. இருக்கு யாருக்குமே சொல்லுமா, ஏன்னா வெளியே சொன்ன வெக்கம் உள்ள போன வெளியே சொல்ற உள்ள போற சைட்ல நிறைய இருக்குது போ. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டுமே சொன்னது இல்ல. 2 பேரும் பாக்கிறதுக்கு சொல்லாது. அவர் வேணா தம்பின்னு சொல்லி எனக்கு சொல்லாத. அவன் மனத்துல ஆசை வச்சு சொல்லுவாங்க. சாமி கிட்ட போறாங்க வேண்டிக்கிறான். வேண்டா டேய் நான் ஒரு பொண்ணு காலையில் இருக்கிற கல்யாணம் பண்ணி அப்படியே சொல்றான். அப்படின்னா அதே போல தான் நான் வேண்டிக்கிறேன். போமா போடா ஒரு நாயன் கூட கேட்டு. ஆனா தம்பின்னு சொல்லாத. அக்கா நான் உனக்கு தம்பிக்கா. அதேதான். ஆமா 25,000 போட்டு கொடு. 53,000 போடுறேன். அதெல்லாம் விடுடா. சரிக்கா, என் மனசுல இருக்கிறது இவ்வளவு நாள் யாருக்கிட்டுமே சொல்லல. ஏன்னா அக்கம் பக்கம் சொன்ன நாளைக்கு காரத்து போடுங்க சண்டைன்னு ஒண்ணு வச்சுன்னா எடுத்துக்கோங்க. யாரும் கருத்து போகணும்னு தெரியுமா? ஏன் சாமி எதுக்கு கருத்து போகணும்னு தெரியுமா? ஏன் வாயில எச்சுக்கிறது துப்புவாங்க. அதனால இது வரைக்கும் யாருக்குமே சொல்லல. உங்ககிட்ட சொல்றேன், மனசுல இருக்கிறது ஓப்பனா சொல்றேன். ஓப்பனாவா? ஓப்பனா சொல்ல போறேன். ஓப்பனா அவுத்து போட்டு சொல்லுவான்னு பாக்குறியா? சரி ஓப்பனா விடுங்க. என் மனசுல இருக்கிறது வெளிப்படி அவங்க கிட்ட பேசுறேன். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த போன அந்த ஆம்பளை இது வரைக்கும் ஹரிக்கு வந்த நாள் தெரியுமே. நாடி நான் ஜன்னல்ல ஏற்றி பாத்துக்கிற ஒண்டியா தான் கிடக்குறேன். அப்ப இதே வேலை தான் நம்மளுக்கு. போர் அடிச்சுனா வேற என்ன வேலை? சரி போனா போகட்டும் போடான்ற கதையா ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிற நானு. இந்த ஆம்பளை கொடுத்தா கொஞ்சமா சேர்த்த உணர்வு இருக்காது. என்ன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம கிடக்குறோமே. நான் கூட உள்ள வரலான்னு பார்த்தேன். சமாதானம் பண்ணி வைக்கிறேன். சரி இதுக்கப்புறம் எனக்கு என்ன இன்பம் தேவையில்லை. நம்மளுக்கு வயசாயிடுச்சு.
காலகாலத்துல நம்மளுக்கு வயசான காலத்துல கஞ்சி ஊத்துவா நம்ம தம்பி கல்யாணம் பண்ணி வைக்கலாம். என்ன கஞ்சிமா? கவுரு கஞ்சா, கோதுமை கஞ்சா, இல்ல ரவ கஞ்சா? அதனால இது வைக்கவே யாருக்கிட்டுமே சொல்லாம உங்ககிட்ட தான் சொல்லி இருக்கிறேன். சரி, ஒரு நாள் சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டேன். எனக்கு தான் அந்த பொட்டு பூவு தாலி இல்லாம இருக்க மாட்டேன். ஐயோ, உன்னை பார்க்க முடியாது. அப்படியே ஆம்பளை செத்த கொண்ட தாலி இறக்க மாட்டேன். ஆமா, அப்பேற்பட்ட பசுனி நான். ஆமா, ஐயோ, பொட்டு இல்லாம என்னால இல்ல நீ யாரும் நான் அறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் தான் கேறேன்ல. நான் கேறேன். ஐயோ, அதனால உங்ககிட்ட தான் சொல்லி இருக்கிறேன். சரி, அந்த சாப்பாடு என்னத்துக்கு அவனுக்கு கொடுப்பானேன்னு சொல்லிட்டு எத்து போய் நாய்க்கு போட்டேன். அக்கா, அது பொட்ட நாயா கடா நாயாக்கா? அது கடை நாய் வந்து அப்படியே செத்துட்டு இருக்கான். பொட்டை நாய் வந்து வேதனை பட்டு செத்து இருக்கும். என்ன போல ஒரு ஆள் எனக்கு விஷத்தை போட்டாங்களே. டேய், என் தம்பி அடங்குறது ஆமா, மூணாவது விட்டு முடியுமா? உன் தம்பி அந்த நாடோட நாய் நக்கிது. நல்ல வேலை அந்த மூலியமா உன் தம்பி தான் மாட்டான். என்ன பார்க்காத போட்டான். நான் சைடு காலால கவுத்து வச்சு பார்த்துருந்தேன். என் மூஞ்சி வந்து கைது வைக்கிங்க. கைதா நக்கிச்சு. என் தம்பி எங்க இருந்தாலும் சரி. நான் கூப்பிடுறேன்.